ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல லூப்ஸ் பற்றி. ஸோ லூப்ஸில் ரெண்டு விதமான லூப்ஸ் இருக்குது. ஒன்று என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்ஸ். ஸோ என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸில் பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். இது சி மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் லூப்பில் மூணு இது நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அடுத்தது கண்டிஷன், அதுக்கப்புறம் அப்டேஷன். ஸோ இது மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. செமிகாலன் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒரு வேரியபிளை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். I = 0 இல்லை I = 1 அந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். அது வந்து கிரேட்டர் தேனா லெஸ் தேனா அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்டேஷன் வந்து இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள வர பாடி ஆஃப் த லூப். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வெளியே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து 1 2 3 நம்பரிங் கொடுத்துருக்கோம். இங்கே 1 இது இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் 2ங்கிறது கண்டிஷன், அப்புறம் 3வது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த பாடிக்கு போகும் 3A. அதுவே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்டேஷன் வந்து அடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது லாஸ்ட்டு வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றோம் என்ன, we will print numbers from 1 to 20 using for loop. So for loop யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 to 20 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ int I is equal to 1 அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன், I less than equal to 20ங்கிறது கண்டிஷன், I plus plusங்கிறது அப்டேஷன் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் சொல்றோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ நான் த நம்பர் இஸ் 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா I வந்து 20 ஆகுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகும் இதோட வேல்யூ. ஸோ த நம்பர் இஸ் 1, த நம்பர் இஸ் 2, த நம்பர் இஸ் 3 அப்படின்னு 20 வரைக்கும். ஒன்ஸ் இந்த ஐயோட வேல்யூ வந்து 21 ஆயிடுச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் 0. ஸோ இதுக்கு வெளியே வந்துடும், இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைல் லூப். ஸோ இந்த வைல் லூப்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். இங்கே இனிஷியலைசேஷனும் அப்டேஷனும் அதுக்குள்ள பண்ண மாட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுவோம். இந்த லூப் முடிகிற இடத்துல நம்ம வந்து அந்த அப்டேஷன் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் இருக்கும், அப்டேஷன் முடிகிற இடத்துல இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வைல் லூப்குள்ள இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வைல் லூப்குள்ள கண்டிஷன், அடுத்தது ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த லூப்குள்ள என்ட்ரி ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ, டீங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கு வேல்யூ 5 அசைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம வேல்யூ ஆஃப் வேரியபிள் டி வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து டீயோட வேல்யூ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 5 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல அப்டேஷன் என்ன பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இங்கே வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து மறுபடியும் இங்கே போகும். 5 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு 4. ஸோ 4 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் 4 வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 0 வரும்போது என்னன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அது வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் 5 4 3 2 1 அப்படின்னு நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வைல் லூப் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். ஸோ டூ வைல் லூப்க்கும் வைல் லூப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டூ வைல்ல டூக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இந்த பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனே செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து வைல்க்கும் டூ வைல்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்பர், அதுக்கப்புறம் சம் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம், அந்த நம்பர் என்னன்ட்டு நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர். ஸோ நம்ம இப்போ இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ஆட் ஆகி ஒரு வேல்யூ கொடுக்கும். பட் கண்டிஷன் என்னது, நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்பர் வந்து 0வா இருக்கக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, பட் இப்போ என்னன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நம்பரை வந்து 0ன்னு கொடுத்தா கூட இந்த டூல என்ன பண்ணுவோம்னா ஒரு தடவையாவது இந்த சம் வந்து நம்மளுக்கு நம்பர் 0 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும் ஃபால்ஸாக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவோம். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியே வந்துடும். ஸோ வைல்க்கும் டூ வைல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டூவில் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா லூப்ஸ் பார்த்தோம். C++ல உள்ள லூப்ஸ் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம், டூ வைல்ல பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.